Hi everyone, welcome to SR Academy. STET எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு மேத்ஸ் சிலபஸ் படி பாடம் நடத்துங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க. அதனால் இந்த வீடியோ நான் போடுறேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ, இனி தொடர்ந்து வீடியோக்கள் வரும். ஃபஸ்ட்டு டாபிக் வகுபடும் தன்மை. வகுபடும் தன்மை டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். இதில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்பரை வகுக்காமலே அந்த எண் 2ஆல் வகுபடுமா, 3ஆல் வகுபடுமா, இல்லை எந்த எண்ணால் வகுபடும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வகுபடும் தன்மை. இதில் வர கேள்விகள்லாம் பாருங்கள். நடுவில் இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் ட்ரிக்கும் சொல்லி தருவேன். எக்ஸ்பிளனேஷனு கிளியராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், இதை பார்த்துட்டு என்ன சார் இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. போக ஒவ்வொரு கேள்வியும் வேறு தரத்தில் அமையும். 1. பின்வரும் எண்களில் எது 2ஆல் முழுமையாக வகுபடும்? ரொம்ப ஈஸியான கேள்வி தான். இரட்டை எண்கள் முழுமையாக 2ஆல் வகுபடும். அப்போ ஒரு எண் 0, 2, 4, 6, 8 முடிஞ்சால் அது 2ஆல் வகுபடும். ஸோ இது 8 முடியுது, இது மட்டுமே முடியுது. அப்போ விடை 468. ரெண்டாவது கேள்வி, 3ஆல் வகுபடும் எண் எது? சார் 3ன்றதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. அது என்னென்னா, ஒரு எண்ணின் இலக்கங்களை கூட்டும் பொழுது, சம் த டிஜிட்ஸ், இலக்கங்களை கூட்டும் பொழுது அது 3, 6, 9 என வந்தால் அந்த எண் 3ஆல் வகுபடும். இதுதான் டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ 3ஆல் வகுபடுமா அப்படின்னா 3ஆல் வகுத்து மீதி 0 வருதான்னு பார்க்காதீங்க. இலக்கங்களை கூட்டுங்கள். அப்போ நம்ம இதை கூட்டி பார்க்குறோம். 1, 4, 5, 5, 5, 10. 10 இலக்கங்களை கூட்டும் பொழுது 1, 0, 1ன்னு வருது. அப்போ இது 3ஆல் வகுபடாது. அடுத்து ரெண்டாவது கேள்வி, 2, 3, 5, 5, 6, 11. அதில் இருக்கிற 1 கூட்டினா 2 வருது. இதுவும் 3ஆல் வகுபடாது. இதை இலக்கங்களை கூட்டவா? 3, 2, 5, 5, 7, 12. 12ல் 1, 2 கூட்டுங்க, 3ன்னு வருது. அப்போ இது 3ஆல் வகுபடும். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். 3ஆல் வகுபடுமான்னு கேள்வி கேட்டால் இப்படி தான் கண்டுபிடிங்க. சப்போஸ் 3க்கு பதிலாக 6 வந்தாலும் 9 வந்தாலும் அந்த எண் 3ஆல் வகுபடும். ஸோ இதையும் செக் பண்ணுவோமா? 4, 1, 5, அதுவும் கூட 0 கூட்டினா 5. அப்போ இதுவும் வகுபடாது. விடை என்பது சரியானது. மூணாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் 4ஆல் வகுபடும் எண் எது? கவனிங்க, ஒரு எண் 4ஆல் வகுபடணும்னா நீங்கள் அந்த எண் முழுமையாக 4ஆல் வகுக்க தேவையில்லை. கடைசி 2 இலக்கங்களை மட்டும் எடுத்து அது 4ஆல் வகுபட்டால் அந்த எண் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது 4ஆல் வகுபடும். இதுதான் ரூல்ஸு. செக் பண்ணுவோமா? 34ன்னு இருக்குது கடைசி 2 இலக்கம். 8, 4, 32, மீதி 2 வருது. அப்போ இது வகுபடாது. 78, இதை 4ஆல் வகுத்து பாருங்கள். 78 4ஆல் வகுத்தா 1 நாள் 4, மீதி 3, 8, 9 நாள் 36ன்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் வகுபடவில்லை. அடுத்து 24, நமக்கு தெரியும் 6 4 24. ஸோ 24, அப்போ ஆப்ஷன் இ தான் சரியான விடை. 9124. 50 4ஆல் வகுபடாது. எனவே இந்த எண்ணும் 4ஆல் வகுபடாது. ஐந்தாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் 6ஆல் வகுபடும் எண் எது? குறிப்பு, 2 மற்றும் 3ஆல் வகுபட வேண்டும். அதாவது அவங்க இந்த குறிப்பு கொடுக்கலனாலும் நாம் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ சின்ன நம்பர் தான் கொடுப்பாங்களா சார்னா? நோ, அதோட பெரிய நம்பர்லாம் கூட கொடுப்பாங்க. ஒரு எண் 2 மற்றும் 3ஆல் வகுபட்டால் அந்த எண் 6ஆல் கண்டிப்பாக வகுபடும். பாருங்க, 6 = 2 × 3ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ 2ஆல் டிவைட் ஆனாலும் அதோடு சேர்த்து 3ஆல் டிவைட் ஆனாலும் அந்த எண் 6ஆல் வகுபடும். சார் எப்படி சார் இன்னும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிளுங்க. அது 2ஆல் வகுபடும்னா அது இரட்டை எண்ணாக இருக்க வேண்டும்.
இப்போ பாருங்கள் 315. இப்போ இது 6ஆல் வகுப்படாது, ஏன்னா இது இரட்டை எண் கிடையாது, 2ஆல் வகுப்படாது. இப்போ 3ஆல் வகுப்படுறதை எப்படி செக் பண்ணுறது? இலக்கங்களை கூட்டுங்கள். ஸோ முதல்ல நம்ம இந்த ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இதனுடைய இலக்கங்களை கூட்ட தேவையில்லை. இப்போ இதனுடைய இலக்கங்களை கூட்டுவோமா? சம் த டிஜிட்ஸ். 2 3 5 5 4 9 வந்துடுச்சா? ஸோ இலக்கங்களை கூட்டினா 9 வருது. அப்போ இது 3ஆல் வகுப்படும். இது இரட்டை எண் என்பதால் 2ஆலும் வகுப்படும். எனவே இது 6ஆல் வகுப்படும். விடை 234. இது ரெண்டுத்தையும் நீங்களே செக் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான கேள்வி. 8ஆல் வகுப்படும் எண் எது? நம்ம 4ஆல் வகுப்படணும்னா கடைசி 2 இலக்கங்களை எடுத்துக்க சொன்னோம் இல்லையா? இப்போ 8ஆல் வகுப்படணும்னா கடைசி 3 இலக்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா நம்பரை எடுக்கிறோம், கடைசி 3 இலக்கங்களை மட்டும் எடுக்கிறோம். 232. இதை 8ஆல் டிவைட் பண்ணி மீதி 0 வந்துடுச்சுன்னா இந்த எண் 8ஆல் வகுப்படும். ஓகேவா? அப்போ 2 8 16, மீதி 7, 9 8 72. கணக்கு முடிஞ்சு போச்சு, மீதி 0. அப்போ இந்த எண் 8ஆல் வகுப்படும். அப்போ 1232 தான் ஆன்சர். இது எல்லாத்தையும் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், மீதி 0 வராது. சார் 4 நம்பரையும் வகுத்துடலாமே, எதுக்கு 3 நம்பர் வகுக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எல்லா கணக்குலையும் 4 டிஜிட் தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது. 10 டிஜிட் கொடுத்தாலும் கடைசி 3 இலக்கங்களை மட்டும் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதுமானது. அடுத்து 7வது கேள்வி. 9ஆல் வகுப்படும் எண் யாது? ஒரு எண் 9ஆல் வகுப்படணும்னா அதன் இலக்கங்களை கூட்ட வேண்டும். சார் அந்த 3க்கும் அதே தானே சொன்னீங்க. ஒரு எண் 3ஆல் வகுப்படணும்னா அதன் இலக்கங்களை கூட்டும் பொழுது 3 6 9 என வந்தால் அது 3ஆல் வகுப்படும். அதுவே அந்த எண்ணில் இலக்கங்களை கூட்டும் பொழுது 9ன்னு வந்தால் அது 9ஆல் வகுப்படும். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். 3க்கும் 9க்கும் தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கங்களை கூட்ட வேண்டும். அதே மாதிரி 4க்கும் 8க்கும் ஒரு தொடர்பு இருக்குது. கடைசி 2 இலக்கத்தை வகுத்து பார்த்தீங்கன்னா அது 4, கடைசி 3 இலக்கத்தை வகுத்து பார்த்தீங்கன்னா அது 8. இப்போ இலக்கங்களை கூட்டுவோமா? இதை கூட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 9 வந்துடுச்சு. அப்போ இது வகுப்படும். 108 தான் ஆன்சர். மற்றதை வேணா கூட்டி பார்க்கலாம். இதை கூட்டினா 4 வருது, இதை கூட்டினா 6 வருது, இதை கூட்டினா 9 வருது. அப்போ 2 விடையும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஈயும் ரைட்டு, ஆப்ஷன் ஏவும் ரைட்டு. ஸோ இதில் எது பண்ணாலும் மார்க் போட்டுருவாங்க. அடுத்து சூப்பரான ஒரு கேள்வி. 10ஆல் வகுப்படும் எண் எது? அதாவது எந்த எண்ணெலாம் 0வில் முடியுதோ அது 10ஆல் வகுப்படும். 0வில் முடியணும், அதாவது 1ஆம் இலக்கம் 0வில் முடியணும், 1 டிஜிட், அவ்வளோதான். ஸோ விடை ஆ. மீதி எல்லாம் 1ல் முடியுது. இது 10ஆல் மீதியின்றி வகுப்படாது. டிஎன்டிஐடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 இருக்குது, பேப்பர் 2 இருக்குது, மேத்ஸ் சயின்ஸ் ஆப்ஷனும் இருக்குது, சோஷியல் சயின்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. அதோட மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜி மெட்டீரியல், தமிழ் மெட்டீரியல், இங்கிலீஷ் மெட்டீரியல், எதுவாக இருந்தாலும் மேத்ஸு சயின்ஸு சோஷியல் எல்லா மெட்டீரியல்ஸும் பிடிஎஃப் ஃபார்மில் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு புக்கு வேணுமா? புக்காகவும் இருக்குது. இது உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் டெஸ்ட் பேட்சும் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிள். அடுத்தது 9வது கேள்வி. பின்வரும் எண்களில் எது 11ஆல் முழுமையாக வகுப்படும்? இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா 11ன்றது கொஞ்சம் பெரிய நம்பரு, இதால் நம்ம டிவைட் பண்ண முடியாது. இது மற்ற மெத்தடிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆனது. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒன்று விட்ட இலக்கங்களின் வேறுபாடு 0, 11 அல்லது 11இன் மடங்காக இருந்தால் அந்த எண்
11ஆல் வகுப்படும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 0, 11, 22, 33 என்று இருந்தால் அது 11ஆல் வகுப்படும். சார் ஒன்றுவிட்ட இலக்கங்களின் வேறுபாடு அப்படின்னு சொல்கிறீங்களே என்ன சார் அப்படின்னா, இப்போ இந்த நம்பரை எடுத்துக்கோங்க. இதில் 2, 8 எங்கே எழுதிடுறேன். 2, 8, 5, 6, 9. இதில் 1 விட்டு 1 கூட்டுங்க. இப்படி கூட்டுங்களா சார். 2, 5, 7, 7, 9, 16 மைனஸ் அடுத்தது எதெல்லாம் விட்டிங்களோ அதெல்லாம் கூட்டுங்க. 8, 6, 14. இதுதான் வேறுபாடு. நமக்கு என்ன வருது? 2 வருது. அப்போ நம்ம உடனே முடிவு பண்ணிட்டோம் இது 11ஆல் வகுப்படாது அப்படின்னு. அடுத்தது ரெண்டாவது கணக்கில் 4, 1, 5, 6, 7, 2 இலக்கங்கள் 4, 5, 9, 9, 7, 16. மீண்டும் 16. மீண்டும் கோகிலா என்பது போல். அதே போல் 1, 6, 7, 7, 2, 9. ஸோ த டிஃப்ரென்ஸ் இஸ் என்னாச்சு? 7ன்னு வருது. அப்போ உடனே நம்ம போட்டுரும் இதுவும் செல்லாது. அடுத்தது மூணாவது கணக்கு 1, 2, 3, 4, 5, 6 இலக்கங்களை கூட்டுவோமா? 1, 3, 4, 4, 5, 9, 2, 4, 6, 6, 6, 12. ஸோ 12 முன்னாடி போட்டுக்கலாம். எப்படி ஒன்றா போட்டு கழிக்கலாம். அப்படி கழிச்சோம்னா 3 வருது. அப்போ அது இதுவும் செல்லாது. ஸோ இப்போ இது ஒன்று தாங்க இது ஆப்ஷன். அப்போ அது கரெக்டாக வருதா செக் பண்ணிடுவோம். என்னது? 9, 0, 8, 7, 1. 9, 8, 17. அதுவும் கூட ஒன்று கூட்டுங்க 18. ஸோ இதை கூட்டினா 7. ஸோ த டிஃப்ரென்ஸ் இஸ் 11. 11 வந்துடுச்சா? அதோ இருக்கு பாருங்கள். 11 வந்தாலும் சரியான விடை, 0 வந்தாலும் சரியான விடை, எது வந்தாலும் சரியான விடை. இது இந்த லைனில் இருக்கிறதுலாம் வந்தால் சரியான விடை. அப்போ ஆப்ஷன் இ தான் சரியான விடை. 10வது கேள்வி 7854 என்ற எண் கீழ்கண்ட எந்த எண்ணால் வகுப்படும்? பாருங்க, அது 3ஆல் வகுப்படுமா, 5ஆல் வகுப்படுமா, 2ஆல் வகுப்படுமா, 9ஆல் வகுப்படுமா, 6ஆல் வகுப்படுமான்னு நாம வகுத்து பார்க்க தேவையில்லை. ஏனென்றால் நமக்கு டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ முதல்ல இது 3ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்ப்போமா? இலக்கங்களை கூட்டுவோம். 7, 8, 15, 20, 24. 24 மீண்டும் இலக்கங்களை கூட்டுறேன் 6 வருது. ஸோ கவனிங்க, 3, 6, 9ன்னு வந்தால் அந்த எண் 3ஆல் வகுப்படும். சூப்பர். அது இப்போ அந்த எண் 3ஆல் வகுப்படும். உறுதியாகி போச்சு. சரி, இது 5ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்த்தா அந்த எண் 5 அல்லது 0வில் முடிந்திருந்தால் அது 5ஆல் வகுப்படும். அப்போ 5ஆல் வகுப்படாது. 9ஆல் வகுப்படுமா அப்படின்னு செக் பண்ணுவோமா? ஏன்னா ஏற்கனவே 3ஆல் வகுப்படும் சொல்லியாச்சு. இது 2ஆல் தான் வகுப்படும். ஏன் அப்படின்னா இரட்டை எண். ஸோ 3ஆல் வகுப்படும், 9ஆல் வகுப்படுமா? சிலருக்கு தோணலாம் 3ஆல் வகுப்பட்டால் 9ஆல் வகுப்படும் தானே அப்படின்னு. அதுதான் கிடையாது. ஸோ இலக்கங்களை கூட்டும் பொழுது 6 வந்தால் 3ஆல் வகுப்படும். ஆனால் 9 வந்தால் மட்டுமே 9ஆல் வகுப்படும். ஸோ நமக்கு என்ன வந்தது? 6 தான் வந்தது. அப்போ இதுவும் தவறு. ஸோ இப்போ இந்த எண் 2ஆலையும் வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும். ஒரு எண் 2 மற்றும் 3ஆல் வகுப்பட்டால் அந்த எண் கட்டாயமாக 6ஆல் வகுப்படும்ன்றது தான் ரூல்ஸு. அப்போ என்னது இப்போ தெரியுது? 2, 3 மற்றும் 6 என்பது தான் சரியான விடைய. ஆப்ஷன் இ. இதுவரை நாம் டெட் எக்ஸாமுக்கு போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. இதில் உங்கள் டாபிக் சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் இருக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்து பாருங்கள். இல்லை சார் எனக்கு அது தெரியாது சார் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் அனைத்துமே இலவசமாக அனுப்பி வைக்கப்படும்.
அடுத்து கேள்வி எண் 11 என்ன சார் அப்படின்னா 5ஆல் வகுபட்டு 2ஆல் வகுபடாத எண் எது? ஒரு எண் 5ஆல் வகுபடணும்னா அது 5,0ல் முடியணும். ஆனால் அது 2ஆல் டிவைட் ஆகக்கூடாதான். அதாவது அது ரெட்டை நம்பராக இருக்கக்கூடாது. அப்படின்னா அது 0ல் முடியக்கூடாது. ஏன்னா 0ல் முடிஞ்சால் அது இரட்டை எண். ஸோ அப்போ அந்த எந்த எண் 5இல் முடிகிறதோ அது 5ஆல் வகுபடும், 2ஆல் வகுபடாது. அப்போ விடை நமக்கு தெரிஞ்சுது. இது 0ல் முடியுது, இது கிடையாது. 5ல் இது முடியுது. அப்போ 235 தான் சரியான விடை. சார் மீதி 2 ஆப்ஷனை காணுமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது அடுத்த பக்கத்தில் இருக்குது, இதோ காட்டுறேன். ஸோ இதுவும் 0ல் முடியுது, கிடையாது. இதுவும் 0ல் முடியுது, கிடையாது. 12வது கேள்வி, பின்வரும் எண்களில் எது 4ஆல் வகுபடும் ஆனால் 8ஆல் வகுபடாது? ரொம்ப சிம்பிள். 3 இலக்க எண்கள் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாம் இதை வகுத்து பார்த்தே சொல்லிடலாம். ஏன்னா ஒரு எண் 8ஆல் வகுபடக்கூடாது அப்படின்னா கடைசி 3 இலக்கங்களையும் நாம் வகுத்தாகணும். இது பார்த்திங்கன்னா 4ஆல் வகுபடுமா அப்படின்னா கடைசி 2 நம்பரை பார்த்தேன். ஸோ 44 4ஆல் வகுபடும். 8ஆல் வகுபடுமா அப்படின்னா 144 8ஆல் வகுத்தா 1 8 8 மீதி 6 4 இறக்குறேன் 8 8 64. ஸோ இது 8ஆலையும் வகுப்படுது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அடுத்து 152 பாருங்கள். 52 என்பது 4ஆல் வகுபடும். ஸோ 152 இதை 8ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 8 8 மீதி 7 9 8 72. ஸோ இதுவும் மீதி 0 வரத்தால் இதுவும் ஆன்சர் கிடையாது. நமக்கு என்ன கண்டிஷன்? 8ஆல் வகுபடக்கூடாது. நமக்கு 0 வருது, அப்போ அது தப்பு. ஸோ இது 4ஆல் வகுப்படும். ஏன்னா 60 15 4 60. 160 8ஆல் வகுப்படும். ஏன் சார் அப்படின்னா 2 8 16. இந்த 0வை மேலே போட்டுக்கோங்க, இங்கே ஒரு 0 போட்டுக்கோங்க, கணக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ என்ன தான் ஆன்சர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. 164 இது 4ஆல் வகுப்படும் 64. இதை 8ஆல் வகுத்தன்னா 2 8 16 மீதி இங்கே 0 போட்டாகணும், மீதி 4 வருது. ஸோ இது 8ஆல் வகுப்படாது, 4ஆல் வகுப்படும். ஆப்ஷன் இ தான் சரியான விடை. இன்னும் 3 முக்கியமான கேள்விகள் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். 13வது கேள்வி, 1 2 3 4 5 12345 என்ற எண்ணானது 3ஆல் வகுப்படுமா? ரொம்ப சிம்பிள். இலக்கங்களை கூட்டுங்கள். 1 2 3 3 3 6 6 4 10 10 கூட 5 கூட்டுங்க 15. மீண்டும் இதன் இலக்கங்களை கூட்டினால் 6. ஸோ இது 6ன்னு முடிஞ்சா 3 6 9ன்னு முடிஞ்சா அந்த எண் 3ஆல் வகுப்படும். ஆம், வகுப்படும். அதான் சரியான விடை. இல்லை, வகுப்படாது. சரிபார்க்க இயலாது. 5ஆல் மட்டுமே வகுப்படும். இது எல்லாமே தவறு. ஒரே இன்ட். 14வது கேள்வி, 9ஆல் வகுப்படும் எண்ணானது 3ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக வகுப்படும். எப்படின்னா இப்போ 9ஆம் வாய்ப்பாடு சொல்லுங்கள். 9 18 27 இந்த எண்கள் அனைத்துமே 3ஆம் வாய்ப்பாட்டிலையும் வரும். அப்போ கண்டிப்பாக வகுப்படும். சரி, இதுக்கு தலையீடாக சொல்கிறேன். இப்போ ஒரு கேள்வி, 3ஆல் வகுப்படும் எண்ணானது 9ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டால் என்ன யோசிச்சு பாருங்கள். அதுக்கு வேற. ஸோ 3வது வாய்ப்பாடு 3 6 9 12 15 இந்த எண்கள் எல்லாம் 9ஆம் வாய்ப்பாட்டில் வருமானா? வராது. 3 வராது, 6 வராது, 12 வராது, 15 வராது. ஸோ புரிஞ்சுக்கிங்க, 9ஆல் வகுப்படும் எண்ணானது கண்டிப்பாக 3ஆல் வகுப்படும். ஆனால் 3ஆல் வகுப்படும் எண்ணானது 9ஆல் வகுப்படாது. ஸோ எப்போதும் வகுப்படும் என்பது தான் சரியான விடை. மீதி எல்லாமே தவறு. நம்ம கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. இதுவரை இந்த வீடியோவை பொறுமையுடன் பார்த்த உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள். உங்களுக்கு நீங்களே கைத்தட்டிக்கலாம். வெரி குட். ஸோ என்ன அப்படின்னா, எவ்வளோ தூரம் பார்த்த நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை அனுப்பி வைங்க. தேங்க்யூ. 15வது கேள்வி, 4232 என்ற எண்ணின் கடைசி 2 இலக்கங்கள் 32. இது ஈஸியாக இருக்குதே, அதான் தெரியுதே பார்த்தாலே. இது 4ஆல் வகுப்படுமா? அப்சல்யூட்லி.
ஏன்னா 32 4ஆல் வகுத்தா 8 நாள் 32 வாய்ப்பாட்டிலே வருது, அதனால் வகுபடும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரி, வகுபடும். ஏனெனில் 32 என்பது 4 மடங்கு. இது எல்லாமே தவறு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you. Bye bye.